வணக்கம் அதியன். வணக்கம் அண்ணா. கடந்த 2 சுற்றுகளாக அதியன் மிகச் சிறப்பாக பேசி எல்லோருடைய இதயங்களையும் கவர்ந்தார். அதுவும் பட்டுக்கோட்டையா வந்தார். அற்புதமாக நடுவர்கள் இதயத்தை எல்லாம் உங்கள் கவிதை வரிகளால் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டீங்க. நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு பக்தி தமிழால் நடுவர்களின் இதயத்தை தொட முடியுமா அப்படிங்கிற ஆசையோடு வந்திருக்கீங்க. எந்த இலக்கியம்? திருவாசகம். திருவாசகம் அப்படிங்கிற அற்புதமான பக்தி இலக்கியத்தோடு அதியன் மன்றத்தில் நிற்கிறாரு. உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டி நாங்கள் எல்லாம் உங்களை வாழ்த்த தயாராக இருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். மலர்ந்த மலர்ச்சுடரன் ஏகனை போற்றி எனது உரையை தொடங்குகின்றேன். உன் கலந்து உயிர் கலந்து தமிழ் கலந்து விட்டாத தேன் கலந்து வான் கலந்து இறை வணங்கி அருள் சுரக்கும் அமுதம் கண்டான் ஈசன். குருவாக காட்சி தந்து திருவடிகள் தீட்சை தந்து அடிகளார் அடியெடுத்து கொடுக்க ஆண்டவனே பெருவாசகத்தை உருக்கி மாணிக்க வாசகர் இடத்தில் திருவாசகத்தேன் தந்தான். பற்றற்ற மனத்தினன் பரம்பொருளை மற்றுக்கொண்டு அச்சப்பத்து அடைக்கல பத்து அருள் பத்து அதிசய பத்து அன்னை பத்து ஆசை பத்து பிடித்த பத்து பிரார்த்தனை பத்தாக 658 பாடல்கள் 51 பதிகங்கள் 3327 வரிகளை நாம் படிக்க படிக்க பக்தி கொள்ள செய்யும். படித்த பின்பு நம்மை பித்துக் கொள்ள செய்யும். திருவாசக பேரின்பத்தை ஜோதி வடிவில் கண்ட வள்ளலாரும் ஆகத்தில் படர்ந்து அமுதமாக தாயும் மாணவரும் இன்ற தாயை ஈசனடியில் இளைப்பாரச் செய்த ரமணரும் சிம்பனியில் தோயச் செய்த இசைஞானியும் போற்றியது வியப்பல்ல. விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கிய நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே என்று ஆங்கிலத்தில் அவனருளால் பெயர்க்கின்ற போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை இகலோகத்தில் ஈசன் வடிவில் செய்யும் போக்கண்டதுதான் தனி சிறப்பு. திருவாசகம் என்னை மட்டும் உருக்கவில்லை, என் எலும்புகளையும் சேர்த்தே உருக்கி இருக்கிறது என்றார் ஜியு போப். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் வளர்ச்சி போக்கை மனித இனத்தோடு நிறுத்தி கொண்டார். அதையும் தாண்டி சிந்தித்தது திருவாசகம்தான். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் என்கின்ற பாடலில் மண்ணில் உயர்ந்த உயிர்களையும் விண்ணில் உறைந்த தெய்வங்களையும் கருணை பொங்க காட்சிப்படுத்தி இருப்பார் மாணிக்க வாசகர். கிபி 15ஆம் நூற்றாண்டில்தான் அண்டவெளியின் ஆய்வை கோப்பர்னிக்கஸும் கலீலியோவும் தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே வானியலை இறையியலோடு புனைத்து அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி என்று படைப்பின் தத்துவத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் தரிசனமாக தருகின்றது திருவாசக அனுபவம். அள்ளக்குறையாத அச்சய பாத்திரத்தை போல் சொல்ல குறையாத சுவையை தருவது திருவாசகம். நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தில் முதல் பதிகம் சிவபுராணம் தொடங்கும். சிவபுராணத்தில் முதல் 6 வரிகள் வாழ்க என்று முடிவடையும். அடுத்த 5 வரிகள் வெல்க என்று முடிவடையும். இதற்கு அடுத்த 8 வரிகள் போற்று என்று முடிவடையும். இவ்வாறு 6, 5, 8 என்ற சொற்களை அமைத்திருப்பது திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்களை குறிக்கும். சிவபுராணத்தில் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று என்று பாடியிருப்பார் மாணிக்க வாசகர். தனது 32வது வயதில் மாணிக்க வாசகர் வான் கலந்து ஈசன் திருவடி அடைந்ததை உணர்த்துவதுதான் இந்த வரிகள். பக்தி இலக்கியத்தில் பகுத்தறிவையும் ஆன்மீகத்தில் அறிவியலையும் இணைத்து சமயங்களை கடந்து சமத்துவம் காண்பதுதான் தமிழர்களின் மெய்யியல். உள்ளொளி பெருக்கி ஆனந்தமாய பேரின்பத்தை தருகின்ற திருவாசகத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உயர்த்தி பிடிப்போம். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி, வணக்கம். அன்பு தம்பி அதியன் ரொம்ப அழகா தன்னுடைய தலைப்பில் பேசி இருக்கிறார். ஒரு உற்சாகமான
கைத்தட்டு, பாராட்டு. நன்றி அண்ணா. நல்லா பேசியிருக்கிறீங்க. முதலில் ரசித்து கேட்ட அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். மணிவாசகரே முன்னாடி நின்ற மாதிரி அழகான ஒரு நன்றி ஐயா. நடை, ஒவ்வொரு சிந்தனையுமே ரொம்ப அழகா இருந்தது. 568க்கு நீங்கள் கொடுத்த அந்த சிந்தனையாக இருக்கட்டும், அப்படி உருகி 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 உருகி, அதாவது திருவாசகம் என்ன பண்ண, நான் இறைவன்ட்ட உங்கள்கிட்ட வந்து சேரவே முடியலையேப்பான்னு மணிவாசகர் உருகிய ஒரு புலம்பல் தான் அந்த திருவாசகம். ஆங்கில ஏகாப்தியத்தை குத்திய வைர ஊசி வாவூசின்னு சொல்லுவாங்க. அவரு திருவாசகத்தை அப்படியே தலைகீழாக சொல்லுவார். ஒரு முறை சிறைச்சாலையில இருந்து அந்த திருவாசகத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஆங்கில அதிகாரி வந்து கதவை தட்டுறான். மிஸ்டர் வாவூசின்னு கதவு தட்டுறான். ஆனா அவர் வந்து பதிலே சொல்லவே இல்லை, அப்படியே படுத்தே இருந்தார், பதில் சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு, மிஸ்டர் சிதம்பரம், நான் உங்களை கூப்பிடுறேன்னு உங்க காதுல விழுகலையா? நான் எவ்வளவு பெரிய அதிகாரி, உங்களை கூப்பிடுறேன், உங்க காதுல விழுகலையான்னு. இப்போ சிதம்பரம் வாவூசி ஐயா சொல்றாங்க, நான் உன்னை விட மிகப்பெரிய அதிகாரியிடம் பேசி கொண்டிருந்தேன், உன்னை விட பெரிய அதிகாரியிடம் பேசி கொண்டிருந்தேன். இந்த திருவாசகம் என்ன தெரியுமா பண்ணுது, அவர் அப்படியே அழைச்சிட்டு வந்துருது. அதுல ரொம்ப அழகா டார்வினுடைய தியரியை சொன்னீங்கல்ல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன்னு சொல்லியிருப்பார். இது என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம இப்படி இருப்போம். சில நேரங்கள்ல புல்லா இருப்போம், சில நேரம் புழுவா இருப்போம். புல்லாகி பூடாகி புழுவாகி காலையில 6 மணிக்கு மனுஷனா இருப்பான், மத்தியானம் 12 மணிக்கு புழுவா மாறிடுவான். ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த பரிணாம வளர்ச்சியில இருந்துகிட்டே இருப்போம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும். அப்போ ஒவ்வொரு மணி நேரம் அல்லது ஒவ்வொரு நொடியும் இதை இன்டகிரேட் பண்ணி பார்க்கணும். இப்ப புல்லா இருக்கக்கூடியவன் எப்படிப்பா மனிதனா மாற முடியும்னா, இமை பொழுதும் இறைவனை நீங்காமல் இருந்தால் ஒவ்வொரு நொடியிலுமே மனிதனாக இருக்க முடியும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறன்னா, இமைக்கிற நொடி கூட ஒன்ன நீங்காம இருந்துட்டேன்னா எப்பவுமே நான் மனிதனாகவே இருந்துருவேன்ப்பா, எப்பயுமே இறை அடியாராவே இருந்துருவேன்ப்பா, எப்பயுமே உன்னுடைய கால்களை வணங்கியே இருப்பேன்ப்பான்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த திருவாசகம். உங்களுடைய நடை ரொம்ப ரொம்ப அழகு தங்கம். உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல், உங்களுடைய அந்த நம்பிக்கையினுடைய திறன் ரொம்ப அழகு. இதை தாண்டி திருவாசகத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த பாடல்களை சொல்லும் போது கொஞ்சம் மெல்லமா, கொஞ்சம் ஒரு அழகியலா, அது வந்து ஒரு இரக்கத்தோடு வரக்கூடிய ஒரு பாடல், அது ஒரு மென்மையான முறையில சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நீங்க இன்னும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மனதை உருக்கும். திருவாசகத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயமே என்னன்னா, அது பேச்சையும் வளர்க்கும். உங்களுடைய பேச்சு எப்படின்னா, அதுல அப்படியே நம்ம கரைஞ்சிடணும். நான் வேறு பேச்சு வேறுன்னு இருக்கவே கூடாது. அந்த பேச்சோடு நீங்க கலந்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே உருக்கும் திருவாசகத்தை. அது மட்டும் பார்த்தா போதும், மற்றபடி அவ்வளவு அழகாக நினைவாற்றல் உங்களுக்கு அழகாக இருக்கு. ரொம்ப பெரிய அளவு நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பக்தி இலக்கிய சுற்றை அதிர அதிர ஆரம்பித்து வைத்ததால் அதியன் இனி அதிரன் என்று அழைக்கப்படுவான். நன்றி ஐயா. உண்மையிலேயே உன்னுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது என்றால், திருவாசகத்தை பற்றி ஒரு ட்ரெய்லர் பார்க்க முடியுமா என்று யாராவது கேட்டால் உன்னுடைய பேச்சை போட்டு காட்டலாம். நன்றி ஐயா. திருவாசகம் ஒரு கடல், ஆனால் அதிலிருந்து எந்தெந்த பகுதிகளை பற்றி பேசினால் அல்லது எந்தெந்த செய்திகளை சொன்னால் அது கவர்ச்சியாக இருக்குமோ, திருவாசகத்தை பற்றி எதுவுமே தெரியாது என்று முன்னால் வந்து ஒருவர் நின்றால் கூட இந்த விஷயங்களை நீ அழகாக தொகுத்து சொன்ன இல்லையா, அந்த நினைவாற்றல் கொஞ்சமும் தவறாமல் அதை கேட்டால் திருவாசகத்தை ஏன் படிக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆர்வம் வரும். அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு. நன்றி ஐயா. ரொம்ப ரசித்து கேட்டேன். முக்கியமான தகவல்கள், அதாவது 658 அதன் பின்னாடி இருக்கிற அந்த தாத்பரியம், அதற்கு பிறகு நீ அழகா அதை வந்து ஒரு நவீனத்துவத்தையும் அதில் சேர்த்தாய். இப்போ வந்து ஜியு போப் பற்றி சொன்ன, அதற்கு பிறகு ரமணரை கொண்டு வந்த, அதுக்கப்புறம் வந்து இளையராஜா அவர்களையும் நீ கொண்டு வந்து சேர்த்து ஒரு திருவாசகத்துக்கு வந்து ஒரு நவீன பார்வையை வந்து நீ செலுத்தி ஒரு ஜனரஞ்சகத்தன்மையை அதன் மேல் ஏற்றி விட்டாய் என்றுதான் சொல்லணும். நிறைவாக என்ன ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதியன் உன்னுடைய பேச்சு இமைப்போதும் என் நெஞ்சிலிருந்து நீங்கவே இல்லை. நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. ரொம்ப அழகா 2 நடுவர்களும் மதிப்புரைகள் கொடுத்துருக்குறாங்க. திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்து எழுதுகிற போது ஜியு போப் அவர் சிந்திய அந்த கண்ணீர் துளிகள் அந்த கடிதத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது
திருவாசகத்திற்கும் பக்தி தமிழுக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அப்ப அவரை ஜியு போப் அப்படின்னு சொல்றதை விட தமிழர்களுக்கு ஹோப் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்தி தமிழை இன்னொரு சமயத்தை சார்ந்தவர் படிச்சு இவ்வளவு தூரம் உள் உணர்ந்து மெய் உருகி கண்ணீர் கசிந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா எந்த வரி அவரை அப்படி ஆக்குச்சு அப்படின்னு வரலாற்றை தேடி படிக்கிற போது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இந்த வரியில எந்த கடவுளையும் நாம பொருத்தி பார்க்கலாம். எந்த மதத்தை எந்த சமயத்தை பின்பற்றுகிறவரும் தன் சொந்த கடவுளை அதில் பொருத்தி பார்த்தாலும் அது பொருந்தும். அந்த வல்லமை மிக்க எழுத்தாற்றல் நம்ம மொழியில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தனிச்சிறப்பு. அதை தன்னுடைய நிறைவு வரியாக்கி நிறைவான ஒரு உரையை தந்திருக்கிற அதியனுக்கு உற்சாகமான வாழ்த்து. ஆங்கிலேயர்கள் கேட்டிருக்காங்க, உன்னை எதுக்காகப்பா நாங்க அங்க அனுப்புனோம்? எங்க லிட்ரேச்சரை நீ தமிழ் கத்துக்கிட்டு நம்ம லிட்ரேச்சரை அவங்க மொழியில மொழிபெயர்த்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தானே உன்னை அனுப்பணும். நீ அங்க போய் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறியேன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இங்க இந்த மணிவாசகர்ன்ற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு ஒரு வார்த்தை அது எழுதும் போதே அவர் கண்ணீர், தம்பி சொன்ன மாதிரி கண்ணீர் கசிஞ்சு அந்த மை அழியுது. இந்த தொட்டு தொட்டு தானே எழுதுவாங்க, மை அழிஞ்சிருச்சு. இப்ப அவர் சொல்றாரு, நான் வேற கடிதத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம், இந்த மை அழிஞ்சிருச்சு, நான் வேற கடிதத்தை அனுப்பியிருக்கலாம், நான் இதே கடிதத்தையே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? இந்த திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்பதை இந்த கண்ணீரால் மட்டுமே காட்ட முடியும்னு அந்த கற்றை அப்படியே அனுப்புனாராம். அது தமிழினுடைய மணிவாசகரினுடைய சிறப்பு, அதை வசிக்க வசிக்க அதனுடைய சிறப்பு. ரொம்ப அழகான நல்ல நல்ல தகவல்களை எல்லாம் சிந்திப்பதற்கு அதியனுடைய பேச்சு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதியனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு, பாராட்டு. மிக சிறப்பான தொடக்கம். இன்னும் உங்க நண்பர்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நிறைவாக என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். காத்திருங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி.